Bismillahirrahmanirrahim. Alhamdulillahi wa kafa. Salatu wassalam ala ibadihi alladhina istafa. Hususan ala aftarihin wa hakimin nabiyyin Muhammadin al-amin wa ala alihi wa sahbihi ajma'in amma ba'd. போன பதிவில் பார்த்தோம், அந்த சூனியக்காரர்கள் எல்லாருமே தான் கையில் இருக்கக்கூடிய தடி கயிறு எல்லாத்தையுமே கீழே போட்ட உடனே அது ஒரு பாம்பு மாதிரி நெளிந்தது. அந்த கண்கட்டி வித்தை அந்த காட்சியை பார்த்த உடனே மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுடைய உள்ளத்தில் ஒரு அச்சம் ஏற்படுது. உடனே அல்லாஹு தாலா தைரியம் கொடுக்குறான், மூசாவே நீங்கள் பயப்பட வேணாம், உங்கள் கையில் இருக்கக்கூடிய தடியை கீழே போடுங்க அப்படின்னு சொன்ன உடனே மூசா நபி தன் கையில் இருக்கக்கூடிய தடியை கீழே போடுறாங்க. அது ஒரு மிகப்பெரிய பாம்பாக மாறி அங்கே அவங்க சூனியத்தால் உருவாக்கப்பட்ட எல்லா பாம்பையுமே விழுங்கி விட்டது. இப்போ அல்லாஹு தாலாவுடைய அற்புதத்தால் அங்கே இருக்கக்கூடிய சூனியக்காரர்கள் எல்லாருமே தோல்வி அடைஞ்சாங்க. அந்த இடத்துலையே அவங்க சுஜூதில் விழுந்து நாங்கள் மூசா நபி ஹாரூன் நபி அவங்களுடைய இறைவனை ஏற்றுக்கொண்டு விட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. இதை தான் அல்லாஹு தாலா சூரா தோஹால 70 வசனத்தில் சொல்கிறான், ஃபவுல்கிய ஷஹரத்து ஷுஜ்ஜத்தன் காலு ஆமன்னா பி ரப்பி ஹாரூன வ மூசா. அந்த சூனியக்காரர்கள் எல்லாருமே சுஜூதில் விழுந்து நாங்கள் மூசா நபி ஹாரூன் நபி அவங்களுடைய இறைவனை ஏற்றுக்கொண்டு விட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. இதே செய்திகளை அல்லாஹு தாலா சூரா ஆராஃபில் 117 122 வரைக்கும் அல்லாஹு தாலா சொல்லியிருப்பான். அதே சமயத்தில் இந்த சூனியக்காரர்களுக்கு அல்லாஹு தாலா எதனால் ஹிதாயத்து கொடுத்தான் அப்படிங்கிறதுல ஒரு சில உலமாக்கள் கருத்துக்கள் சொல்கிறாங்க. என்னன்னு சொன்னால், அந்த சூனியக்காரர்கள் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்கள்ட்ட நீங்கள் ஆரம்பிக்கிறீங்களா இல்லை நான் ஆரம்பிக்கட்டுமா அப்படின்னு ஒரு மரியாதையோடு கேட்டாங்கல்ல, அந்த மரியாதையின் நிமித்தமாக அல்லாஹு தாலா ஹிதாயத்தை கொடுத்தான்னு சொல்லிட்டு ஒரு சில உலமாக்கள் சொல்கிறாங்க. ஸோ இதை வைத்து ஒரு மனிதர் பணிவுடனும் கண்ணியத்துடனும் இருந்தாங்கன்னு சொன்னால் அந்த பண்புக்காக அல்லாஹு தாலா இறுதியில் அவங்களுக்கு ஹிதாயத்தை கொடுப்பான்னு சொல்லிட்டு ஒரு சில உலமாக்கள் தங்களுடைய கருத்துக்களை முன்வைக்கிறாங்க. சரி, இப்போ இந்த சூனியக்காரர்கள் அந்த அரண்மனையில் இருக்கக்கூடிய எல்லா மக்கள் முன்னாடியும் தெளிவாக அவங்க சொல்கிறாங்க, அன்னஹாதா லைச பிசிஹரின், அதாவது மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் பண்ணது நிச்சயமாக இது சூனியம் கிடையாது. வலா ஷாபத வலா மஹல் வலா ஹியால் வலா சுஹுர் வலா புஹுத் வலா தொலாத். நிச்சயமாக மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் பண்ணது சூனியமோ கண்கட்டி வித்தையோ பொய் புரட்டோ வழிகேடோ அவதூறோ பொய்யோ எதுவுமே இல்லை. நிச்சயமாக அவங்க சத்தியத்தை தான் சொல்ல வந்திருக்கிறாங்க. நிச்சயமாக மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சூனியம் பண்ணலை, ஆனால் நாங்கள் சூனியம் தான் பண்ணோம். நிச்சயமாக இவங்க இறை தூதர் அப்படின்னு அங்கே இருக்கக்கூடிய சூனியக்காரர்கள் எல்லாருமே மக்கள்கிட்ட சொல்கிறாங்க. இந்த சமயத்தில் இந்த சூனியக்காரர்களுடைய ஈமானை நம்ம முக்கியமாக கவனிக்கணும். ஆரம்பத்தில் ஃபிரௌன் சூனியக்காரர்கள்ட்ட சொன்னால், நீங்கள் ஒரு வேளை ஜெயிச்சிட்டிங்கன்னு சொன்னால் நீங்கள் எனக்கு நெருக்கமானவங்களாக ஆயிடுவீங்க, உங்களுக்கு நிறைய கூலி கொடுக்கப்படும் அப்படின்லாம் சொன்னான். அவனுக்கு ஆதரவாக பேசணும்னு சொல்லிட்டு தான் நம்மளை கூட்டிகிட்டு வந்திருக்கிறான். இப்போ அவனுக்கு எதிராக பேசணும்னு சொன்னால் நிச்சயமாக நம்மளை கொலை பண்ணிடுவான்னு தெரிஞ்சு அந்த சூனியக்காரர்கள் உண்மையை பேசினாங்க. அந்த சமயத்தில் அந்த சூனியக்காரர்கள் ஃபிரௌனுடைய அந்த பொருளாதாரத்துக்கு மயங்கியும் போகலை, அவங்களுடைய இராணுவத்திற்கு அவங்க பயப்படவும் செய்யலை. தன்னுடைய கண்ணு முன்னாடி அல்லாஹு தாலாவுடைய அத்தாட்சியை பார்த்தவங்க அந்த இடத்துலையே ஈமான் கொண்டாங்க. அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய எல்லா மக்கள் முன்னாடியுமே சொன்னாங்க, இவங்க நிச்சயமாக இறை தூதர் தான். தன்னுடைய தப்பை ஒத்துக்கிட்டு அல்லாஹு தாலாவை ஈமான் கொண்டாங்க. இப்போ அந்த சூனியக்காரர்கள்லாம் அப்படி சொன்ன உடனே ஃபிரௌன் அந்த இடத்துல கோவப்பட்டுட்டு சொல்கிறான், கால ஆமன் தும் லஹு கபுல அன் ஆதன லக்கும். ஃபிரௌன் சொல்கிறான், நான் உங்களுக்கு அனுமதி கொடுக்கவே இல்லை, நீங்கள் அதுக்குள்ளே நம்பிக்கை கொண்டுட்டீங்க. நான் தான் உங்களை இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்கிறேன். நீங்கள் எதுவும் பண்ணுறதா இருந்தால் என்கிட்ட கேட்டுட்டு பண்ணியிருக்கணும். நான் அனுமதி கொடுப்பதற்கு முன்னாடியே நீங்கள் எப்படி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்கள ஈமான் கொண்டிருக்கலாம். இன்னஹு ல கபீர் குமுல்லதி அல்லமக்கு முஷ்ஹிர். மூசா நபி தான் உங்களுக்கெல்லாம் சூனியத்தை கற்றுக் கொடுத்துருக்குறாங்க, அவர் உங்களுடைய குரு அப்படிங்கிறது இதன் மூலமாக தெரிகிறது அப்படின்னு சொல்கிறான். அதாவது மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க தான் உங்களுக்கெல்லாம் சூனியத்தை கற்றுக் கொடுத்துருக்குறாங்க. உங்கள் அனைவருக்குமே சூனியத்தை கற்றுக் கொடுத்துட்டு இந்த அரண்மனைக்கு வந்து மூசா நபிகிட்ட நீங்கள்லாம் தோற்று போகிற மாதிரி இது எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணதே மூசா நபி தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு அவதூறாக சொல்கிறான். ஃபலவ் கத்தி அன்னா ஐதியக்கும் வர்ஜுலக்கும் மின் ஹிலாஃபின் வல உசல்லி பன்னக்கும் ஃபி ஜுது இவுனஹலி வல தஅலமுன்ன ஐயுனா அஷத்து அதாபம் வபுகா. நீங்கள் இப்படி செய்த குற்றத்திற்காக உங்களை மாறுகை மாறுகால் வெட்டுருவேன் அப்படின்னு சொன்னால், இப்போ வலது கையை அப்படி வெட்டிட்டு அதற்கு ஆப்போசிட்டாக இடது காலை அப்படி வெட்டுவது. ஸோ உங்களுடைய மாறுகை மாறுகாலை நான் வெட்டி விடுவேன். பேரிச்ச மரத்தின் கம்புகளில் உங்களை அப்படி தூக்கில் தொங்க விடுவேன், இல்லாட்டி இந்த பேரிச்ச மரம் கம்புகளில் சிலுவையில் அரைந்து விடுவேன். உங்களுக்கு கடுமையான வேதனை கொடுப்பது யாருன்னு பார்த்துடலாம். அதாவது மூசாவுடைய ரப்ப அதிகமாக கொடுக்காங்களா இல்லை நான் கொடுக்கணான்னு பார்த்துடலாம். இப்படியெல்லாம் சொல்லி ஃபிரௌன் அந்த சூனியக்காரர்களை மிரட்டினான். அதற்கு அந்த சூனியக்காரர்கள் பதிலளித்தாங்க, காலுலன் உசிரக அலம ஜஅனா மினல் பையினாத்தி வல்லதீன ஃபஃபரனா. அந்த சூனியக்காரர்கள் ஃபிரௌன்ட்ட சொல்கிறாங்க, எங்களை படைத்த இறைவன் மீது சத்தியமாக எங்களுக்கு அல்லாஹு தாலாவிடமிருந்து தெளிவான சான்று வந்து விட்டது, அதனால் இனிமே உங்களுக்கு முன்னுரிமை கொடுக்க மாட்டோம், நீ சொல்கிறத கேட்க மாட்டோம். ஃபக்திமா தகா இன்னமா தகுதி ஹாதிஹில் ஹயாத் அத்துன்யா. நீ என்ன செய்ய விரும்புறியோ அதை செஞ்சுக்கோ, நீ என்ன தண்டனைனாலும் கொடுத்துக்கோ, ஆனால் உன்னால் இந்த உலகத்தில் மட்டும்தான் எங்களை துன்புறுத்த முடியும், எங்களுக்கு தீர்ப்பளிக்க முடியும்னு சொல்கிறாங்க.
ஸோ அந்த சூனியக்காரர்கள் எந்த செகண்ட் அவங்க ஈமான் கொண்டாங்களோ அதே சமயத்தில் அவங்க ஜிஹாது செய்யவும் தயாராக இருந்தாங்க. ஃபிரௌன் அந்த சூனியக்காரர்களை உங்களை நான் கொலை செஞ்சிருவேன்னு சொல்லிட்டு பயமுறுத்தினா, ஆனால் அந்த சூனியக்காரர்கள் உறுதியாக சொன்னாங்க, ஃபிரௌனே உன்னால் இந்த உலகத்தில் மட்டும்தான் தீர்ப்பளிக்க முடியும், ஆனால் அல்லாஹு தாலா மறுமை நாளில் தீர்ப்பளிக்கக்கூடியவனாக இருக்கிறான் அப்படின்னு சொன்னாங்க. இன்னா ஆமன்னா பி ரப்பினா லியஃபிர் லனா ஹதாயானா வமா அக்ரஹ்தனா அலைஹி மினஷ் ஷிஹ்ர். அந்த சூனியக்காரர்கள் ஃபிரௌன்ட்ட சொன்னாங்க, நிச்சயமாக நாங்கள் அல்லாஹு தாலாவை ஈமான் கொண்டு விட்டோம், நீ எங்களை சூனியம் செய்ய வேண்டும் என்று நிர்பந்தம் செய்தாய் அல்லவா. அதாவது மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுக்கு எதிராக சூனியம் செய்ய வேண்டும் என்று ஃபிரௌன் கட்டளையிட்டாம்லா, அந்த செயலை நாங்கள் செஞ்சிட்டோம், அந்த செயலுக்காக அல்லாஹு தாலா எங்களை மன்னிக்கணும்னு சொல்லிட்டு சூனியக்காரர்கள் சொல்கிறாங்க. வல்லாஹு ஹைரு அபுகா, நிச்சயமாக அல்லாஹு தாலா நிரந்தரமானவன் சிறந்தவன் சொல்கிறாங்க. வரலாற்று குறிப்புகளில் பதிவு செய்யப்பட்டுள்ளது, மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அந்த தடியை கீழே போட்ட உடனே அது ஒரு பெரிய பாம்பாக மாறி மற்ற எல்லா பாம்புகளையுமே விழுங்கி விட்டதுன்னு வந்துச்சுல்ல. அந்த நேரத்தில் சுற்றி இருந்த மக்களில் ஒரு சிலர் அதை பார்த்து பயத்தில் அந்த இடத்தை விட்டே ஓடிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்கு. இவ்வளவு அத்தாட்சிகளை பார்த்த பிறகும் கூட ஃபிரௌன் என்ன சொன்னான்னு சொன்னால், இந்த மூசா இந்த சூனியத்தின் மூலமாக நம்மையும் நம்ம கிப்தி சமுதாயத்தையும் இந்த ஊரை விட்டு விரட்டி அடிக்கணும்னு பார்க்குறாங்க, இதற்கு நம்ம ஒருபோதும் இடம் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அங்கே இருக்கக்கூடிய பெரிய பெரிய குலத்தலைவர்களை பார்த்து பேசுகிறான். அங்கே இருக்கக்கூடிய கிப்தி சமுதாயத்திலையும் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தெளிவான அத்தாட்சியை காட்டி இஸ்லாத்தை சொன்னாங்க. ஆனால் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் யாருமே மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்கள ஈமான் கொள்ளலை. அவங்க எல்லாருமே ஃபிரௌனுக்கு கட்டுப்படக்கூடிய மக்களாக தான் இருந்தாங்க. சரி, இப்போ அந்த சூனியக்காரர்களுடைய நிலை என்னவாயிற்று அப்படின்னு பார்த்தா, அப்துல்லா பின் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு, உபைத் பின் உமைர் ரஹ்மஹுல்லா இவங்கெல்லாம் அறிவிக்கிறாங்க, அந்த சூனியக்காரர்கள் எல்லாருமே முற்பகல் நேரத்தில் சூனியக்காரர்களாக இருந்தாங்க, பிற்பகல் நேரத்தில் முஜாஹிதுகளாக அதாவது இறை தியாகம் செய்தவர்களாக இருந்தாங்க. ஃபிரௌன் அந்த சூனியக்காரர்கள் எல்லாரையுமே கொலை செய்து விட்டான். வரலாற்று குறிப்புகளில் பதிவு செய்யப்பட்டுள்ளது, அல்லாஹு தாலா அந்த சூனியக்காரர்கள் எல்லாருக்குமே இந்த உலகத்தில் இருக்கும்போதே அந்த சொர்க்கம் எப்படி இருக்குங்கிறத அவங்களுக்கு காட்சியளித்தான்னு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ சூனியக்காரர்களாக இருந்து முஃமின்களாக மரணித்தவர்கள் கடைசி நிமிஷத்தில் அல்லாஹு தாலாட்ட துவா கேட்டது சூரா ஆராஃபில் 126வது வசனத்தில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. அந்த முஃமின்கள் ஃபிரௌன்ட்ட சொல்கிறாங்க, நாங்கள் அல்லாஹு தாலாவை ஈமான் கொண்டு விட்டோம், நீ எங்களை பழி வாங்கணும்னா பழி வாங்கிக்கோ. இதை சொல்லிட்டு அல்லாஹு தாலாட்ட துவா கேட்குறாங்க, ரப்பனா அஃப்ரிக் அலைனா சபரம் வத்தவஃபனா முஸ்லிமீன், யா அல்லாஹ் எங்களை பொறுமையாளர்களாக ஆக்கி வைப்பாயாக, எங்களை முழு ஈமானோடு முஸ்லீமாக மரணிக்க செய்வாயாக அப்படின்னு துவா கேட்குறாங்க. இந்த துவாவை நாமளும் தொழுது முடித்த பிறகு கேட்பது சிறந்ததாகும். அவர்கள் துவா கேட்டதை போன்ற முற்பகல் நேரத்தில் சூனியக்காரர்களாக இருந்தாங்க, பிற்பகல் நேரத்தில் முஜாஹிதுகளாக அதாவது இறை தியாகம் செய்தவர்களாக மாறினாங்க. இப்போ அந்த போட்டி அந்த செரிமோனி ஃபுல்லாக முடிந்த பிறகு இப்போ அந்த கிப்தி சமுதாயத்தில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய தலைவர்கள் வந்து ஃபிரௌன்ட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. சூரா ஆராஃபில் 127வது வசனத்தில் அது பதிவு செய்யப்பட்டுள்ளது. வகாலல் மலவு மின் கௌமி ஃபிரௌனுடைய சமுதாயத்தை சேர்ந்த அதாவது கிப்தி சமுதாயத்தில் உள்ள பெரிய பெரிய மலாக்கள் தலைவர்கள் வந்து ஃபிரௌன்ட்ட சொல்கிறாங்க, அததரு மூசா வ கௌமஹூ லியுஃப்ஸிது ஃபில் அர்தி வ யதரக வ ஆலிஹதக. அந்த தலைவர்கள் ஃபிரௌன்ட்ட வந்து சொல்கிறாங்க, இந்த பூமியில் குழப்பம் விளைவிப்பதற்காகவும் நம்முடைய பாரம்பரியம் இருக்குல்ல, நம்முடைய பழைய கடவுள்களை நம்ம வணங்கிட்டு இருக்கிறோம், அதை கைவிடுவதற்காகவும் நீ மூசாவை இன்னும் உயிரோடு வச்சுருக்கீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, இவ்வளோ விஷயம் பண்ணியும் இன்னும் நீங்கள் மூசாவை உயிரோடு விட்டுருக்கீங்களே, அவருடைய சமூகத்திற்கும் நீங்கள் எந்த தண்டனையும் கொடுக்கல, ஒருவேளை இந்த பூமியில் அவங்க குழப்பம் விளைவிப்பதையும் நம்முடைய பழைய கடவுள்களை ஃபுல்லாக வணங்குவதை விட்டு விடணும்னு சொல்லிட்டு நீங்களும் விரும்புகிறீங்களா ஃபிரௌனே அப்படின்னு கேட்குறாங்க. இந்த இடத்துல நம்முடைய பழைய கடவுள்கள்னு சொன்னாங்கல்ல, இந்த போலி கடவுள்கள் எதை குறிக்குதுன்னு சொன்னால், இமாம் சுய்தி ரஹ்மஹுல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்கிறாங்க, அப்போ உள்ள பீரியடில் கிப்தி சமுதாயத்தில் உள்ள மக்கள் எல்லாருமே பசுமாடுகளை வணங்கிட்டு இருந்தாங்க. அவங்க எப்போம்லாம் பசுமாடுகளை பார்க்குறாங்களோ அப்போல்லாம் அதை வணங்கணும்னு சொல்லிட்டு ஃபிரௌன் கட்டளையிட்டு இருக்கிறான். அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே அந்த ஊரில் பால் என்ற சிலை இருந்தது. இந்த பாகால் அப்படிங்கிற சிலையை பற்றி இன்ஷால்லா இந்த மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுடைய தொடர்கள்லேயே அதை பற்றி தெளிவாக விளக்கம் கொடுக்கேன். ஸோ இந்த கிப்தி சமுதாயத்தில் இருக்கக்கூடிய தலைவர்கள் இந்த பாகால் அப்படிங்கிற சிலையையும் பசுமாட்டையும் வணங்கினாங்கன்னு சொல்லிட்டு இமாம் சுய்தி ரஹ்மத்துல்லாஹி அவங்க அறிவிக்கிறாங்க. ஸோ அந்த தலைவர்கள் ஃபிரௌன்ட்ட கேட்குறாங்க, அதாவது மூசா நபி அவங்க சமுதாயம் இவ்வளவு குழப்பம் பண்ணியுமே நீங்கள் எதற்கு அவங்கள சும்மா விட்டு வச்சிருக்கிறீங்க அப்படின்னு கேட்டதற்கு ஃபிரௌன் பதில் அளிக்கிறான், அதாவது அந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே அழிச்சிட்டோன்னு சொன்னால் நமக்கு கீழே வேலை பார்ப்பதற்கு யாருமே இருக்க மாட்டாங்க, இவங்களால் நாளைக்கு நம்மளுக்கு எதுவும் த்ரெட்னிங் வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம ஒரு வழி பண்ணலாம். அது என்ன வழின்னு சொன்னால் ஏற்கனவே ஃபிரௌன் பண்ணது தான், அதாவது ஆண் குழந்தைகளை ஃபுல்லாக கொலை பண்ணிடுவான், பெண் குழந்தைகளை விட்டு வச்சிருவான். இப்படி பண்ணிட்டான்னு சொன்னால் பனி இஸ்ராயல் சமுதாயத்தில் இருக்கக்கூடிய ஆண்களுடைய எண்ணிக்கை ரொம்ப கம்மியாக இருக்கும், நாளைக்கு இந்த மக்களால் நம்மளை எதிர்த்து போர்லாம் செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டு இப்படி ஒரு ஆலோசனையை சொன்னான். இந்த செய்தி தான் இந்த வசனத்தில் வந்திருக்கு, கால சனு கத்திலு அபுனா அஹும் வனஸ்தஹி நிசாக்கும்.
அவர்களில் ஆண் குழந்தைகளை கொன்று விடுவோம், பெண் குழந்தைகளை உயிரோடு விட்டு விடுவோம். வ இன்னா ஃபௌகஹும் காஹிரூன். இப்படி செஞ்சோன்னு சொன்னால் நம்முடைய ஆதிக்கம் தான் வலுவாக இருக்கும், அதாவது நம்முடைய அந்த பலம் தான் ரொம்ப பெருசாக இருக்கும்னு சொல்கிறான்.